மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அபுதாபியில் இருந்து ரசாயன பொறியாளர் மற்றும் தமிழ் குறித்து பல்வேறு ஆய்வுகளை செய்து வருபவர் மதிப்புக்குரிய பாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போதைய சூழல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முருகன் அப்படின்றவருடைய இந்த வழிபாடு, அவர் சார்ந்த விவாதங்கள் அப்படின்றது அரசியல் மட்டத்திலையும் நிறைய வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்த அடிப்படையில தமிழுக்கும் முருகனுக்குமான தொடர்புகள் என்ன? குறிப்பாக முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன? அதோடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்காக விளக்குங்க சார். மிக்க நன்றிங்க ஐயா. முருகனை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு முதலில் மின்னம்பலம் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த தமிழர்களுடைய கலாச்சாரம் என்பது, பண்டை தமிழர்களுடைய கலாச்சாரம் என்பது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முற்பட்ட ஒரு கலாச்சாரம். அது ஒரு மிக தொன்மை வாய்ந்தது. அந்த காலகட்டத்தில், மனிதன் தோன்றிய காலகட்டத்திலேயே அவன் என்ன செய்திருக்கிறான்? இயற்கையை வணங்கியிருக்கின்றான். அப்படி இயற்கையை வணங்கும் பொழுது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக, ஒரு இனமாக சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும் பொழுது தன்னுடைய குழுவிற்காக பாடுபட்ட அந்த தலைவன் தியாகம் செய்து அவன் உயிர் துறக்கும் போது அந்த தலைவனை அவர்கள் ஒரு மிகப்பெரிய கடவுளாகவே நினைத்து வழிபட்டிருக்கிறார். அந்த வழிபட்ட பிறகு அவர்களுக்கு பின்னால் வந்த சந்ததியினர் நம்முடைய முன்னோர்கள் என்று அவர்களை தொடர்ந்து வணங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த முருகன் என்பவன் திணைக்குடி தெய்வமாக இருந்து, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக, எங்கேயெல்லாம் குன்றுகள் இருக்கின்றதோ அங்கேயெல்லாம் குறிஞ்சி தலைவனாக இருந்து மக்களால் வழிபடப்பட்ட ஒரு தெய்வம். முதலில் பார்த்தீர்கள் என்றால் அவன் தலைவனாக, குறிஞ்சி நில தலைவனாக கருதப்பட்டு, பிறகு அதாவது தெய்வமாக உயர்த்தப்பட்டு, தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டு, வைதிக மரபினுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக பெருந்தெய்வமாக மாற்றப்பட்டு, பிறகு அங்கே ஆகம முறைப்படி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் தோன்றின என்றாலும் கூட இந்த அந்த நாட்டார் மரபுப்படி முருகனை இன்றும் பல கிராமங்களில் அந்த தொன்மை மாறாமல் அவர்கள் முருகனை வணங்குவதை நாம் பார்க்க முடியும். அதே போல இந்த வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட சிறப்புகளை உடையதாக நம்முடைய இந்த தமிழ் சமுதாயம் இருந்ததற்கு ஒரு அரணாக இருந்தது இந்த முருக வழிபாடு. நீங்கள் உதாரணத்துக்கு இந்த முருக வழிபாட்டில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படக்கூடியது வேல். நீங்கள் முருகன் கூட இல்லாமல் முருகனுடைய திருநாமங்களை சொல்லி வழிபட்டு விடுவார்கள், அவனை மனதில் நினைத்து கொண்டு. ஆனால் வேல் இல்லாமல் முருக வழிபாடு என்பது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் அந்த வேலை வைத்து வேர்க்கோட்டம் என்ற ஒன்றையே அமைத்து அவர்கள் வழிபட்டதாகலாம் நிறைய இலக்கியங்கள் நமக்கு கூறுகின்றன. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த வேலானது பார்த்தீர்கள் என்றால் சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்முடைய தமிழர்கள் இரும்பால் செய்யப்பட்ட வேலை பயன்படுத்தியுள்ளார்கள். ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றிய பிறகுதான் இரும்பு காலம் என்ற ஒன்றே வந்தது. வேலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், வேல் வழிபாடு பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வேல்மாறல் மந்திரம் என்றே இப்பொழுது மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்றது. அந்த வேல்மாறல் மந்திரம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்றால் அருணகிரி பெருமானால் பாடப்பட்ட வேல் வகுப்பு. அவர் வேல் வகுப்பு பாடியிருக்கிறார், வேல் விருத்தம் பாடியிருக்கின்றார். அந்த வேல் வகுப்பில் உள்ள ஒரு 16 வரிகளை முன்னும் பின்னும் இடையுமாக மாற்றி மாற்றி போட்டு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் அந்த வேல்மாறல் என்ற ஒரு நூலை எழுதினார். இப்படி வேலை பற்றி நிறைய தொன்மையான தகவல்கள் இருக்கின்றன. வண்ணச்சரவம் தண்டமாணி சுவாமிகள் அந்த வேல் அலங்காரம் என்ற ஒரு நூலையே எழுதியிருக்கின்றார். வேலாயுதத்தை இன்னும் சொல்ல போனால் வேலாயுதம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய மூல மந்திரமாக எல்லாம் கருதியிருக்கிறார்கள். வேலாயுதத்திற்கு மேலாயுதமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மக்கள் அதை பயன்படுத்தியுள்ளார்கள். ஆக இந்த தமிழர்களுடைய தொன்மை மிகவும் பராமரிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது இந்த முருக வழிபாடு. இன்னொன்று பாருங்கள், நீங்க முருகனுடைய அந்த பின்னணியே பாருங்களேன். அதாவது முருகன் எப்படி இருக்கின்றான்? ஒரு குறிஞ்சி நில தலைவனாக, மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்கின்றான். அவன் கல்யாணம் செய்திருக்கக்கூடிய தெய்வானை யார்? மருதமும் அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்பார்கள். மருத நிலத்தினுடைய தலைவனை இந்திரன் என்பார்கள். இந்திரனுடைய மகளைத்தான் முருகன் தெய்வானையாக கல்யாணம் செய்து கொண்டிருக்கின்றான்.
அதே போல தமிழர்களுடைய இனத்தில் இருக்கக்கூடிய குறவர் பெருமக்களுடைய அந்த குறவர்களால் கண்டெடுக்கப்பட்ட வள்ளியை இன்னொரு மனைவியாக கல்யாணம் செய்திருக்கின்றார். இன்னும் பார்த்தீர்கள் என்றால் முருகன் தனக்குரிய வாகனமாக வைத்திருக்கக்கூடிய அந்த மயில், பாம்பு இரண்டுமே உழவனுடைய நண்பர்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் மயில் பயிர்களை அழிக்கக்கூடிய பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டு பயிரை காக்கக்கூடிய தன்மை உடையது. நீங்கள் பாம்பை பார்த்தீர்கள் என்றால் எந்த இடத்தில், அதாவது வயல்களில் பாம்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வயல் மிகவும் விளைச்சலான நிலம், மிகவும் செழுமையான நிலம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் வயலில் அந்த பயிர்களை அழிக்கக்கூடிய எலிகளை எல்லாம் சாப்பிட்டு அந்த பயிரை பாதுகாக்கின்றது. இப்படி முருகனுடைய பின்னணியே இயற்கை சார்ந்து தமிழர்களுடைய உணர்வோடு உயிரோடு ஒன்றாக கலந்துவிட்ட காரணத்தினால் தான் முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்கிறார். அதே போல தமிழர்களினுடைய வழிபாட்டு தெய்வமாக முருகன் இருக்கிறார் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அதற்கான சான்றுகள், வரலாற்று தரவுகள் ஏதாவது இருக்கா சார்? இருக்குதுங்க ஐயா, நிச்சயமா இருக்குது. அதாவது நம்முடைய தமிழ் சமூகம் தாய்வழி சமூகம் என்று சொல்வார்கள். அந்த தாய்வழி சமூகத்தில் பெண் தெய்வத்தை முதலில் வணங்கி இருக்கிறார்கள். பெண் தெய்வம் என்றால் யாரை சொல்வார்கள் என்றால் கொற்றவை என்று சொல்வார்கள். அப்ப பெண் தெய்வமான தாயையும் அந்த தாயினுடைய மகனாக முருகனை சொல்லியிருக்கின்றார்கள். சேயையும் போற்றியிருக்கிறார்கள். தாயையும் சேயையும் போற்றியிருக்கிறார்கள். இந்த சேயோன் என்ற வார்த்தை முருகனை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை எங்கு வந்திருக்கின்றது என்றால் நம்முடைய தொல்காப்பியர் பயன்படுத்தியுள்ளார். அப்ப தொல்காப்பிய காலத்தில் இருந்தே முருக வழிபாடு இருந்திருக்கின்றது. இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழை பிரிக்கும் பொழுது அதாவது 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள் என்று பிரிப்பார்கள். அந்த 11 மேற்கணக்கு நூல்களை மறுபடியும் 2ஆக 8 தொகை 10 பாட்டு என்று பிரிப்பார்கள். இந்த 8 தொகையில் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம்புறம் என்று இத்திரட்டு 8 தொகை என்று சொல்லக்கூடிய அந்த 8 நூல்களில் இந்த பரிபாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் முழுக்க முழுக்க முருகனை பற்றி பேசக்கூடிய நூலாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசக்கூடிய நூலாக இருக்கிறது. அந்த நூலில் அந்த சங்க இலக்கியங்களிலேயே பண்ணோடு, அதாவது இசையோடு பாடப்பட்ட ஒரு நூல் என்றால் இந்த பரிபாடல் தான். பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புறநானூறு, அகநானூறு மற்றவற்றெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் முருகு என்ற ஒரு சொல்லை நாம் பயன்படுத்துவதை பார்க்கலாம். இந்த பரிபாடலில் வேள், செவ்வேள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்ற முருகனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை செவ்வேள். இந்த வேள் என்பது வேல் அல்ல, வேள், அதாவது பொது லகரம், பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய லகரம், கந்தவேள் என்று சொல்வார்கள். அந்த கந்தவேளை பற்றி பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக வேள் என்ற சொல் மன்மதனையும் முருகனையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல். அதை பிரித்து காட்டுவதற்காக, முருகனையும் மன்மதனையும் பிரித்து காட்டுவதற்காக கருவேல், அதாவது கருவேல் என்றால் மன்மதனை குறிக்கும், செவ்வேல் என்றால் முருகனை குறிக்கும். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நமக்கு பரிபாடலில் வந்திருக்கின்றது. அதுபோல நீங்கள் அந்த 10 பாட்டு பார்த்தீர்கள் என்றால் 10 பாட்டில் முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் யார் என்றால் நம்முடைய நக்கீரதேவர். அந்த நக்கீரதேவர் அவர் எடுத்த உடனே சொல்றாரு, மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே, வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவ, இளையனி சிறப்பின் பழையோள் குளவி என்று பாடுகின்றார். பழையோள் குளவி என்றால் யாரு? கொற்றவையினுடைய மகன், மலைமகளுடைய மகன் முருகன் என்று இப்படி எல்லா இலக்கியங்களும் முருகனை பற்றி பாடியதற்கு நம்முடைய பண்டைய இலக்கிய நூல்கள் நமக்கு சான்றாக அமைகின்றன. சார், அடுத்து நம்ம பார்த்தோம்னா முருகனை நம்ம ஆறுமுக கடவுள் அப்படின்றத வழிபடுகிறோம். அதோடைய பின்னணி என்ன? இந்த 6 அப்படின்ற அந்த எண்ணிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? அதாவது 6 முதல்ல அதுக்கு ஒரு புராண கதை. 6 முகங்கள் தோன்றியதற்கான புராண கதை என்ன? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பொறிகள் வருகின்றன. அந்த பொறிகளை அப்படியே சிவபெருமான் தன்னுடைய கைகளில் ஏந்தி வாயு பகவானுடைய கைகளில் கொடுக்கின்றார். வாயு பகவான் அதனுடைய வெப்பத்தை தாங்க மாட்டாமல் அக்கினி பகவானிடம் கொடுக்கின்றார். அக்கினி பகவான் அதை அப்படியே கங்கையிடம் சேர்க்கின்றார். கங்கை அதை அப்படியே சரவண பொய்கையில் சேர்க்கின்றது. சரவண பொய்கையில் 6 தாமரைகளில் 6 குழந்தையினுடைய உருவமாக அங்கே முருகன் காட்சி தருகின்றான். இப்படியாக வானில் மிதந்து, காற்றில் கலந்து, நெருப்பில் நடந்து,
மண்ணில் வந்து உலாவிய ஒரு தெய்வமாக முருகனை நாம் பார்க்கின்றோம். இது புராணத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி. நீங்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் கூட சொல்வாரு, அதாவது அஞ்செழுத்தும் பிரணவமும் ஒன்றாகி கூடி 6 முகங்களாக தோன்றியது. அதாவது சிவபெருமான் தான் முருகன், முருகன் தான் சிவபெருமான். அப்ப ஓம் நம சிவாய என்ற எழுத்து தான் இந்த முருகனுடைய 6 முகங்களாக இருந்ததாக நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார். ஒரு பாடலே சொல்கின்றாரே, அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் உதித்தனன் வந்தாங்கு இவ்வுலகம் உய்ய என்று பாடுகின்றார். அப்ப சிவபெருமான் தான் முருகனாக தோன்றியுள்ளான். முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது என்று சொல்கின்றார். அப்ப 5 எழுத்தோடு பிரணவம் சேர்ந்து 6 எழுத்தாக நமக்கு 6 முகங்கள் காட்சியளிக்கின்றன. இன்னும் சில பேர் சொல்லுவார்கள் 5 முகத்தோடு அதோ முகம் தோன்றி என்று பாடுவார் நம்முடைய குமரகுருபர். என்ன சொல்வாரு? 5 முகத்தோடு அதோ முகம் தந்து திருமுகங்கள் 6 என்பார். சிவபெருமானுக்கு 5 முகங்கள், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள். அந்த 5 முகங்களோடு 6வது முகமும் சேர்ந்து இங்கே 6 முகமாக காட்சியளிக்கின்றது என்று பாடுவார். இன்னும் சில பேர் சொல்வார்கள் இந்த 5 முகம் சிவபெருமானுடைய முகம், உமாதேவியினுடைய முகம் ஒரு முகம், 6 முகம். அந்த 6ம் சேர்ந்து அறுமுகமாக காட்சியளிக்கின்றது என்று பேசுவார்கள். நீங்கள் நம்முடைய இவரை எடுத்துக்கொண்டால் யாரு, நம்முடைய திருப்புகளில் நம்முடைய அருணகிரி பெருமான் பாடுவார், ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று பாடுவார். என்ன சொல்றார் அந்த பாடல்? என்ன மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பொருள் தரும், அதனுடைய தத்துவார்த்தம், அந்த 6 முகங்களுடைய தத்துவார்த்தம் வேறு பொருளை தரும். மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன, ஏறக்கூடிய, அதாவது ஏற தகுந்த மயிலேறி திருவிளையாடல்கள் புரியக்கூடியவனே இல்லையா, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுக்கு நீ வந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தவனே, கூறும் அடியார்வினை தீர்த்தமும் உண்டு, உன்னை வணங்கக்கூடிய அடியார்களுடைய பாவங்களை தீர்க்கக்கூடியவனே, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, வேலினால் கிரௌஞ்ச மலையை நீ தகர்த்தெறிந்தவனே, மாறுபடு சூரரை, உன்னை எதிர்த்து நின்ற சூரர்களை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை திருமணம் செய்வதற்காக வந்த முகம் ஒன்று என்று மேலோட்டமாக பொருள்படும். ஆனால் உள்ளார்ந்து பார்க்கும்போது அதனுடைய தத்துவம் என்ன சொல்கின்றது என்றால், அதாவது மயிலாகிய என் மனத்தில் குடிகொண்டு எனக்கு அருள் செய்யக்கூடியது ஒரு முகம், ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, என்னுடைய மனமாகிய மயிலின் மீது நீ ஏறி எனக்கு அருள் செய்ய வேண்டும். அப்புறம் ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, எனக்கு குருவாக வந்து நீ எனக்கு என்னை ஆட்கொள்ள வேண்டும். அப்புறம் கூறுமடி ஆடல் வினை தீர்த்த முகம் ஒன்று, என்னுடைய வினை பதிவுகளை எல்லாம் நீ போக்க வேண்டும். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, எனக்கு வந்து என்னுடைய மாயா பாசங்களை எல்லாம் நீ அறுத்து எனக்கு அருள் புரிய வேண்டும். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, என்ன மாறுபடு சூரரை வதைத்த முகம், எனக்குள் இருக்கக்கூடிய அகங்காரம் மமகாரங்களை அழிக்க வேண்டும். அப்புறம் வள்ளியை மனம் புரியை, உன்னோடு என்னை புணர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பாடலுடைய கருத்தாக அமைகின்றது. இப்படி 6 முகத்தை பற்றி அழகாக சொல்லுவார். நீங்கள் நக்கீரரை எடுத்துக்கொண்டால் சொல்லுவார், அந்த திருமுருகாற்றுப்படையில் மாயிரு ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று. என்ன சொல்றார் அவரு? இந்த உலக மாயை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை என்று சொல்லக்கூடிய அறியாமை என்ற இருளை அகற்றக்கூடியது ஒரு முகங்கிறது. மாயிருள் ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தென்று ஒரு முகம், ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்திங் ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே, அடியவர்களுக்கு வரம் கொடுப்பதற்காக ஒரு முகம், ஒரு முகம் மந்திர ஒலியின் மரபுளி வளா அந்தனர் வேள்வியொர்க்குமே, வேள்வியை காப்பதற்காக ஒரு முகம், இன்னொரு முகம் எஞ்சிய பொருட்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே, அதாவது வீடு பெற்றை அளிப்பதற்கு ஒரு முகம், இன்னொரு முகம் செருணர் தேய்த்து செல் சமம் உருக்கி
கருவோடு நெஞ்சுகொள் களம் வேட்டன்றி, நீ களத்தில் புகுந்து பகைவர்களை அழித்தவன். இன்னொரு முகம் குறவர் மடக்கொடி குறமகள் வள்ளியோடு நகை அமர்ந்தென்றே என்று பாடுவார். இப்படி ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு தத்துவங்களாக நக்கீரர் பாடுகின்றார். பொதுவாகவே இந்த 6 என்ற எண்ணிற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நீங்க பாருங்கள், முருகனுடைய மந்திரம் சரவணபவ 6 எழுத்து மந்திரம். ஓம் நமசிவாய, அந்த நமசிவாய என்ற எழுத்து ஓம் நமசிவாய என்று வரும்போது அது 6 எழுத்து மந்திரமாக மாறுகின்றது. அதே போல பார்த்தீர்கள் என்றால் முருகனுடைய சஷ்டி விரதம் 6 என்ற எண்ணில் தொடங்குகின்றது. அதே போல 6ஐயும் பெருக்கினால் 36 தடவை நாம் கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல வேண்டும் என்று கந்த சஷ்டி சொல்கின்ற. ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உவந்து நீர் அணிய அஷ்டதிக்கு பாலோர் அடங்கலும் வசமாய் திசைமன்னர் என்பர் செயலதுவாக என்று அந்த நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் என்று அந்த 6ஐயும் பெருக்கி 36 தடவை நாம கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல வேண்டும் என்று வரும். இதை தாண்டி 6 என்று சொல்லக்கூடிய அறுசுவை உணவு. பிறகு பார்த்தீர்கள் என்றால் 6 என்று சொல்லக்கூடிய 6 சமயங்கள், அதாவது சைவம், வைணவம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், சாக்தம் என்று சொல்லக்கூடிய 6 சமயங்கள். அப்புறம் 6 சாஸ்திரங்கள் 6 இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலங்களை, பருவ காலங்களை, அதாவது முன்பணிக்கு, அதாவது சிறுபொழுது 6 சிறுபொழுது 6 பெருபொழுது என்று பிரிப்பார்கள். இந்த 6 சிறுபொழுது என்னவென்றால் காலை, நண்பகல், மாலை, ஏற்பாடு, யாமம், வைகரை. 6 பெரும்பொழுதுகளை பார்த்தீர்கள் என்றால் கார்காலம், கூதிர், இளவேனில், முதுவேனில், முன்பணி, பின்பணி. அதே மாதிரி அருமுறை, மன்னனுக்குண்டான அருமுறை முகங்கள் என்று பார்த்தால் படை, குடி, ஊழ், அமைச்சி, நட்பு, அரண் என்று சொல்லக்கூடிய 6. அதே மாதிரி அருமுறை வாழ்த்து எப்படி என்று பார்த்தால், அதாவது தெய்வம், பசு, முனி, அந்தணர், மலை, அரசன் என்று சொல்லக்கூடியது. இப்படி இந்த 6 என்ற எண்ணுக்கு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட 6 தத்துவங்களையும் சொல்லக்கூடியதுதான் முருகனுக்கு உண்டான 6 முகங்களாக இங்கே இருக்கின்றன. அதே போல இந்த அறுபடை வீடுகள் அப்படின்றத நம்ம நிச்சயமா இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. அது குறிப்பாக இந்த அறுபடை வீடுகள் அப்படின்றத தாண்டி முருகனுக்கு வேற இடங்கள் இல்லையா? அது குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் இருப்பதற்கான காரணம் என்ன சார்? அதாவது அறுபடை வீடுகள் என்பதை சம்பிரதாயத்திற்காக நம்முடைய மக்கள் அமைத்தார்கள். ஆனால் பொதுவாக முருகன் குடிகொண்டிருக்கக்கூடிய அத்தனை இடமுமே அறுபடை வீடுகள் தான். ஆனால் எதற்காக அந்த அறுபடை என்ற விஷயத்தை சொன்னார்கள் என்றால், அதாவது நம்முடைய உடம்பில் 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. 6 சக்கரங்கள் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆங்கை. இந்த ஒவ்வொரு ஆதாரத்தையும் நம்ம அறுபடை வீடு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அறுபடை வீட்டிற்கு பின்னால் உள்ள தத்துவம் என்னவென்றால், இந்த மனித உடம்பில் உள்ள 6 ஆதாரங்களையும் வெளிப்படுத்துவதற்காக, சொல்வதற்காகத்தான் அறுபடை வீடு என்று முருகனை அறுபடை வீட்டுரையும் என்று இறைவன் என்று சொல்வார்கள். ஆனால் முருகன் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே அறுபடை வீடாக இருந்துதான் அவன் காட்சி கழித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு ஆதாரத்தை சொல்வார்கள். நீங்கள் இப்பொழுது அறுபடை வீட்டில் முதல் படை வீடு பரங்குன்றம், திருப்பரங்குன்றம். 2வது படை வீடு திருச்செந்தூர். 3வது படை வீடு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய பழனி. 4வது படை வீடு திரியரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை. 5வது படை வீடு திருத்தணி. 6வது படை வீடு நம்முடைய பழமுதிர்ச்சோலை. இதை எப்படி அந்த சக்கரங்களோடு பொருத்துகிறார்கள் என்று சொன்னால், மூலாதாரம் என்பது நம்முடைய திருப்பரங்குன்றத்தை சொல்வார்கள். திருச்செந்தூரை சுவாதிஷ்டானம் என்று சொல்வார்கள். அதுபோல திருவாவினன்குடியை நம்முடைய மணிபூரகம் என்று சொல்வார்கள். அதை நம்முடைய சுவாமி மலையை அநாகதம் என்று சொல்வார்கள். விசித்தியை திருத்தணிக்கு ஒப்பிடுவார்கள். ஆங்கையை பழமுதிர்ச்சோலைக்கு ஒப்பிடுவார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? இந்த 6 ஆதாரங்கள் மூலமாக நாம் முருகனை நினைக்கும் பொழுது, 6 ஆதாரங்கள் கடந்து அந்த ஆதாரத்தோடு ஒன்றி நாம் முருகனை நினைக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அருள் கடாட்சம், முருகனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் அறுபடை வீடு என்று சொன்னார். இந்த அறுபடை வீடு இன்னொரு தத்துவம் இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்போ உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றத்தில் தெய்வ சேனாவோடு காட்சியளிக்கின்றார்.
போக வாழ்வுதான் இந்த மனித குலம் தலைப்பதற்கு காரணமாக அமைகின்றது என்பதை காட்டக்கூடியது ஒன்று. இன்னொன்று, இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர். திருச்செந்தூரில் என்ன நடக்கின்றது? சூரசம்ஹாரம் நடக்கின்றது. சூரசம்ஹாரத்தில் அங்கே அந்த அசுரனை அழித்ததாக நாம் சொல்கின்றோம். ஆனால் அந்த அசுரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? நம்மிடையே இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மலங்களை அறுத்து மனித உயிர்களை காப்பதற்காக அந்த இரண்டாவது படைவீடை தேர்ந்தெடுத்தார்கள். மூன்றாவது படைவீடு திருஆவினங்குடி, பழனி. நீங்க பழனிக்கு போனீங்கன்னா காலையில முருகப்பெருமான் கோவணத்தோடு காட்சி கொடுப்பார், மாலையில் அரச காட்சியாக ராஜகோலத்தில் காட்சி அளிப்பார். இது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எதுவுமே நிலை இல்லை, இன்று இருப்பது நாளை இல்லை, காலையில் இருப்பது மாலையில் இல்லை என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் முருகன் அங்கே கோவணத்தோடு காட்சி தருகின்றான். இன்னும் ஒரு தத்துவம் என்னவென்றால், நாம் பிறக்கும் போது ஏதும் இல்லாமல் பிறந்தோம், நாம் இறக்கும் போதும் ஏதும் இல்லாமல் இறக்க போறோம், கோவணம் கூட நம்மோடு வரப்போவதில்லை என்ற தத்துவத்தை காட்டுவதற்காகவே பழனியில் முருகன் கோவணத்தோடு காட்சியளிக்கின்றான். நீங்கள் நாலாவது படைவீடு அப்பாவிற்கே, அதாவது அந்த பிரம்மாவுடைய ஆணவத்தை அழித்த இடம் நாலாவது இடம். ஐந்தாவது இடம் திருத்தணியில் வள்ளியினுடைய அப்பாவோடு போரிட்டு சமரசமான பிறகு கோபம் தணிந்த இடம் திருத்தணி. திருத்தணியில் இப்பொழுதும் சூரசம்ஹாரம் நடத்த மாட்டார்கள். ஏனென்றால் அது அமைதியான இடம், போருக்கு பின் அமைதி என்பது போல அது அமைதியாக இருக்கக்கூடிய இடம். பழமுதிர் சோலை அங்கே அதாவது ஔவையினுடைய ஆணவத்தை தகர்த்த இடம். முருகன் ஒரு ஆடுமைக்கும் சிறுவனாக ஔவையினுடைய அகங்காரத்தை தகர்த்த இடம் என்று சொல்வார்கள். ஆக ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு தத்துவங்களை நம்முடைய தமிழர்கள் பின்பற்றியுள்ளார்கள், அதுக்கு பின்னால் அடக்கியுள்ளார்கள். அதே போல இந்த முருகர் பற்றியான எத்தனையோ பாடல்கள் இருக்கு, ஆனால் அதுல அருணகிரிநாதரினுடைய பாடல்கள் மட்டும் ஏன் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு? அதாவது முருகரை பற்றி நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள். குமரகுருபர் பாடியிருக்கிறார். பகழி கூத்தர் என்பவர் பழுத்த வைணவர். அவர் பார்த்தீர்கள் என்றால் முருகனுக்கு தாலாட்டு பாடல்கள் பாடியிருக்கிறார். நிறைய பேர், தண்டபாணி வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள், பாம்பன் சுவாமிகள் இத்தனை பேர் பாடி இருந்தாலும் கூட அருணகிரி பெருமானுடைய பாடல் என்று எதற்காக மிகவும் முக்கியமானதாக ஒன்றாக கருதப்படுகிறது என்றால், நீங்க அருணகிரி பெருமானுடைய வரலாற்றையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது கதைக்குள் நான் போகவில்லை. அருணகிரி பெருமான் தான் வாழ வேண்டாம், நாம் இவ்வளவு நாளும் இங்கே விலங்காக வாழ்ந்து விட்டோம், நம் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்து உயிரை துறப்பதற்காக முற்படும் போது திருவண்ணாமலையில் உள்ள வல்லாள கோபுரத்தின் மேலேறி கீழே விழுகிறார். கீழே விழும்போது முருகன் அவரை பஞ்சு கரங்களால் தாங்குகிறார். வயலூருக்கு வா என்று அழைக்கிறார். அழைத்து வயலூருக்கு அங்கே அருணகிரி பெருமான் வருகிறார். அருணகிரி பெருமானை பார்த்து முருகன் சொல்கின்றார், அருணகிரி என்னை பாடு என்று சொல்கின்றார். எனக்கு சொல்லும் தெரியாது பொருளும் தெரியாது, உன்னை எப்படி நான் பாடுவேன் என்று அருணகிரி பெருமான் கேட்ட பொழுது அருணகிரியை பார்த்து முருகன் சொல்கின்றான், ஒன்றும் தெரியாதவனையும் தெரிய வைப்பதுதானே என்னுடைய வேலை என்று அவருக்கு முத்தை தரு என்ற ஒரு வார்த்தையை அடியெடுத்து கொடுக்கிறார். அந்த முத்தை தரு என்ற வார்த்தையை வாங்கி கொண்டு இவர் பாட ஆரம்பிக்கிறார் நம்முடைய அருணகிரி பெருமான். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரர் மடி பேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மற்றை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை தடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒற்றை திரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்கட்கனடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொகு சித்திர பௌத்ரிக்க திரிகடுக என ஓத கொத்து பறை ஒட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றழு நட்புற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே என்று பாடுகிறார். இப்ப பாடின பிறகு எதற்காக அருணகிரி பெருமானுடைய பாடல்களுக்கு மிக முக்கியத்துவம் என்று நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, அதற்காக சொல்கின்றேன். இந்த பாடலை பாடிய பிறகு முருகன் அருணகிரி பெருமானிடம் பேசுகிறார். என்ன சொல்றாரு அவரு? அருணகிரி, உன் பாடல் ரொம்ப சிறப்பா இருந்தது,
இனிமேலு நான் சொல்லக்கூடியதெல்லாம் வைத்து நீ அடுத்த பாடல்கள் எல்லாம் பாடத் தொடங்கு. அப்படி பாடுனா அந்த பாட்டுக்கு திருப்புகழ் என்று இந்த உலகம் போற்றும், திருப்புகழ் என்று அழைக்கும் என்று அருணகிரி பெருமான் பாடிய பாடலுக்கு திருப்புகழ் என்று பெயரிட்டது முருகப்பெருமான். அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை பாடியதில் இப்போது நான் சொல்லக்கூடியதெல்லாம் இருக்காது. இனிமேல் நீ பாடப்போகும் பாடல்களில் நான் சொல்ல போகக்கூடிய விஷயங்களை எல்லாம் வைத்து பாடு என்று சொல்லிவிட்டு முருகன் பாடுகிறார். நமக்கு 1300 சொச்சம் திருப்புகள் கிடைச்சிருக்கு. அந்த 1300 சொச்சம் திருப்புகள்ல ஒரே ஒரு திருப்புகள்ல பாதி பாட்டு முருகன் பாடியது. நீங்கள் சேக்கிழார் பெருமானுக்கு அந்த பெரிய புராணத்தை எழுதுவதற்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தார், உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தார். சுந்தரர் திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார். இவர்கள் எல்லாம் அடியெடுத்து கொடுத்தார்கள். ஆனால் இங்கே அடியெடுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ இப்படி பாட வேண்டும் என்று சொல்லி அருணகிரி பெருமானுக்கு பாடியும் காட்டுகிறார் நம்முடைய முருகப்பெருமான். அவர் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய பாடலை இதெல்லாம் வச்சு பாடலான்னு சொல்றாரு. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சியனு முக்ரதுரக கமுனீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் ரட்சைது சிற்றடியும் முற்றிய பன்னிருதோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு. இது வரைக்கும் முருகன் பாடினது. என்ன சொல்றாரு, நீ இனிமே என்னுடைய அதாவது பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சியனும் முக்ரதுரக, என்னுடைய மயிலைப்பாடு முக்ரதுரக பக்குவ மலத்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேல், என்னுடைய வேலைப்பாடு, குக்குடம் என்னுடைய கோழிக்கொடியை பாடு, ரட்சதை என்னுடைய சிற்றடியை பாடு, என்னுடைய பன்னிரு தோளை பாடு, நான் விரும்பி வாசம் செய்யக்கூடிய வயல்கள் சூழ்ந்த வயலூரை பாடு. அப்படி பாடுனா உன்னுடைய பாடலுக்கு திருப்புகழ் என்று பெயர் சூட்டும் சொல்றார். இத எப்படி நீங்க முருகப்பெருமான அருணகிரியாரோட பேசுனது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். நம்ம சொல்லல, அருணகிரி பெருமானே சொல்றாரு. அது சொல்றாரு, பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சியனு முக்ரதுரபீப பக்குவ மலத்தொடையும் பக்குவடு பட்டொழிய பட்டுருவை விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் ரட்சைதிரு சிற்றடியும் முற்றிய பன்னிருதோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு. எனக்கு அருள்கை வகை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொரிய வற்றுவரை இளநீர்வன் எச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி விட்டு வெள்ளர் இப்பளம் இடிப்பல் வகை தனிமூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் எனக்கள் ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி வெற்பகுடி லட்சடியில விற்பரமனப்பருள் வித்தகமரப்புடைய பெருமாளை என்று பாடுகிறார். முருகா, நீ என்கிட்ட அன்னைக்கு சொன்னியே இதெல்லாம் வச்சு பாடுன்னு, அதை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்றார் அருணகிரி பெருமான். அப்ப அருணகிரி பெருமானோட முருகப்பெருமான் பாடியது, அதனால் இந்த திருப்புகழுக்கு மிகப்பெரிய சிறப்பு. இன்னும் ஒரு விஷயம் சொல்கின்றேன். அருணகிரி பெருமான் நிறைய பாடிக்கிறார். கந்தர் அலங்காரம் பாடியிருக்காரு, அருணகிரி நம்முடைய கந்தர் அனுமூதி பாடியிருக்கிறாரு, வேல் வகுப்பு பாடியிருக்கிறாரு, வேல் விருத்தம் பாடியிருக்கிறாரு. இதுல ஒரு சாதாரணமாக ஒரு சாமானிய மனிதன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நமக்கு நேரம் சரியில்லை, நமக்கு காலம் சரியில்லை, நமக்கு நாள் நட்சத்திரங்கள் சரியில்லை, நம்ம வாழ்க்கை இதோட போயிருமோ அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயமா அவர் சொல்றாரு. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேச இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே தோன்றினேங்கிறார். என்ன சொல்றது, என்ன நாள் உன்னை என்ன செஞ்சிட போது, நட்சத்திரம் உன்னை என்ன செஞ்சிட போது, நான் சொன்னதை நீ பாடு. அப்படி பாடினா 27 நட்சத்திரங்களால் வரக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்களும் 27 விஷயத்தை நீ மனதில் நினைத்தால் அது ஓடி போகிறார். என்ன சொல்ல 27 விஷயம், குமரேச இரு தாள் 2, சதங்கை குமரேச இரு தாளும் சதங்கை தண்டை, குமரேச இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் 4 2 8, சண்முகம் 6 8 6 14, கடப்ப மாலை 16 1 17, கடப்ப மாலை, அப்புறம் 12 தோள் 27, குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே தோன்றிடுவேன். இந்த 28 விஷயங்களை வைத்து நீ பாடுனா, 27 விஷயங்களை நீ பாடுனா, இந்த 27 நட்சத்திரத்தால் வரக்கூடிய
கெடுபலன்கள் உன்னை விட்டு போகுங்கிறார். அதனால அவர் சொல்றார், செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் இங்கு அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்துங்கிறார். பிரம்மன் படைத்த எழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானிடம் உண்டு. ஏன்னா அருணகிரி பெருமானுடைய இதே தலையெழுத்தை மாத்தி அமைச்சிட்டார் இல்லையா, அவர் கீழே விழுந்து சாக போனவரை வந்து திருப்புகழ் பாட வச்சுட்டார். ஆகவே இத்தனை பாடல்கள் இருந்தாலும் திருப்புகளுக்கு இன்று வரை மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் மரியாதையும் இருக்கு. குறிப்பா இந்த முருக வழிபாட்டுல வந்து இந்த சமூக ஒற்றுமை அப்படின்றது எப்படி உதவுது? முருக வழிபாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க காவடி எடுத்துட்டு போவாங்க. முருக வழிபாட்டில் மிகவும் ஒரு முக்கியமான வழிபாடு காவடி. அந்த காவடி எடுத்துட்டு போவாங்க, பாத யாத்திரை எல்லாம் போவாங்க. இந்த பாத யாத்திரை போறவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க நான் பணக்காரன், நான் ஏழை, நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்ற எந்த பேதமும் இருக்காது. எல்லாரும் காவி உடைதான் உடுத்திருப்பாங்க, சட்டை கூட போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. எங்கெல்லாம் எந்த காட்டிலையும் மேட்டிலையும் இருப்பார்கள். யாரு கொடுத்த உணவையும் வாங்கி சாப்பிடுவார்கள். பாதையோரங்களில் இருக்கக்கூடிய மண்டபங்களிலும் கோயில்களிலும் தங்குவார்கள். நான் என்ற அகந்தை அங்கே அழிகின்றது. இன்னும் ஒரு விஷயம், இந்த ஒரு படியை தாண்டி, இது ஒரு படியை தாண்டி இந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அவர்களுடைய களைப்பை போக்கும் விதமாக வேற்று மதத்தை சார்ந்த மக்களும் பெருமக்களும் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். இவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் அவர்கள் எண்ணுவதில்லை. உதாரணத்திற்கு தென்காசியிலிருந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போவார்கள். என்னுடைய ஊர் தென்காசி என்பதாக சொல்கின்றேன். அந்த வழிநெடுக போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பெருமக்கள் அந்த பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களை வரவழைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு பானக்கரையான் கொடுக்கிறார்கள், மோர் பந்தல் அமைத்து மோர் கொடுக்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார்கள். இப்படி சாதி சமய மத வேறுபாட்டை களைந்து எல்லோரும் ஓர் இனம் ஓர் குலம் என்ற ஒரு சமூக ஒற்றுமையை இந்த முருக வழிபாடு ஏற்படுத்தும். பொதுவா முருகனுக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் இந்த காவடி வழிபாடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு பிரதானமான வழிபாடாக இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய இலக்கிய நூலே சொல்லுது எப்படி முருகனை வழிபட்டார்கள் மக்கள் என்று சொல்லும் பொழுது, நக்கீரர் எழுதிய அந்த திருமுருகாற்றுப்படையே சொல்லுது, கோழி ஓங்கிய வென்ற அடு விரல் கொடி வாழிய பெரிதென்று ஏத்தி பலருடன் சீர்திகள் சிலம்பகம் சிலம்ப பாடி சூரர் மகளிர் ஆடும் சோலை என்று அந்த பாடல் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எல்லோரும் முருகனை ஆடி பாடி கூத்தாடி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடினார்களாம். அப்ப முருகனை வணங்குவதை எப்படி வணங்கினார்கள் என்பதை நமக்கு இந்த இலக்கியம் சொல்லுது. அந்த விதத்துல இந்த காவடிங்கிறது ஒரு மிக தனி இடத்தை பெறுகிறது. ஏன்னா இப்ப காவடி அந்த வழிபாடு எப்படி தோன்றினது என்று சொல்வதற்கு முன்னால அந்த காவடியை பற்றி ஒரு புராண செய்தி, எப்படி காவடி வழிபாடு வந்தது முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அகத்தியருடைய சிஷ்யர் வந்து இடும்பன். சிஷ்யரை பார்த்து அகத்தியர் சொல்றாரு, நீ எனக்கு கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவகிரி சிவமலையும் சக்தி மலையும் ரெண்டையும் இங்க கொண்டு வா, அங்க இருந்து வழிபடணும்னு சொல்றாரு. இடுமன் என்ன பண்றான், நேரா மேல அங்க போயிட்டு அந்த சக்தி மலை சிவமலை இருந்து இருக்கக்கூடிய இரண்டு மலைகளையும் ரெண்டாக கட்டி ஒரு பெரிய தூண் மாதிரி ஒரு கம்பு மாதிரி வச்சு கம்புல அந்த புறம் இந்த புறமும் கட்டி கொண்டு வரான். கொண்டு வரும்போது இடையில ஒரு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இடையில ஒரு குதிரையில ஒரு ராஜா வந்து, என்னப்பா இவ்வளவு பெரிய மலையை தூக்கிட்டு வரியா, உனக்கு ஏதாவது ரொம்ப களைப்பா இருக்காதா அப்படின்னே, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்ண, என்னுடைய குருநாதர் கேட்டாரு, தூக்கிட்டு போறான் அப்படிங்கிறான். சரி கொஞ்சம் இங்க வச்சுட்டு என்னுடைய அரண்மனைக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போலாமேன்னு அந்த அரசன் கூப்பிடுறான். இந்த இடுமன் போறான், அரண்மனையில சாப்பிட்டுட்டு நல்லா களைப்புல தூங்கிடுறான். மறுநாள் காலையில வந்து அந்த வச்ச மலையை எடுக்கிறான், எடுக்க முடியல. ரொம்ப அசைச்சு பாக்குறான், எடுக்க முடிய மாட்டாங்க. என்னடா இப்படி பிரச்சனையா இருக்குன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து ஒரு குழந்தை உருவுல வந்து வேலோட நின்றுட்டு இருக்கிறார். அப்ப அந்த இடும்பன் அந்த முருகப்பெருமானை பார்த்து, இது உன்னோட வேலை தானா, நீ தான் இந்த வேலையை பண்றியான்னு சொல்லிட்டு அது முருகன்னு தெரியாம அந்த குழந்தையோட சண்டை போடுறாரு. சண்டை போட்ட உடனே முருகனுடைய வேல் பாய்ந்து இடும்பன் கீழே விழுகிறான். பிறகு அங்கிருந்து நம்முடைய அகத்திய மகரிஷி வந்து, என்னுடைய சிஷியன், அவனை நீ உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க அவன் உயிரோடு எழுப்பப்படுகின்றான்.
எழுப்பப்பட்ட உடனே அந்த இடத்துலதான் அந்த சிவகிரியும் அந்த சிவமலையும் சக்திமலையும் அங்கே இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய திருவாவினன்குடி என்று சொல்லக்கூடிய பழனிமலை. அப்ப அந்த பழனிமலையில முருகன் இடும்பனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இனிமேல் என்னை பார்க்க வருகிறவர்கள் எல்லோரும் உன்னை வணங்கிய பிறகுதான் என்னை வணங்குவார்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை அந்த பக்தனுக்கு கொடுக்கிறான் முருகன். அதை கேட்ட இடும்பன் என்ன சொல்றான், எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று முருகனிடம் கேட்க, முருகன்கிட்ட என்ன கேட்கிறானா இடும்பன், இனி உன்னை பார்க்க வருகிறவர்கள் யாராவது காவடி எடுத்து வந்தால் காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களுடைய அந்த கோரிக்கையை நீ உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்கிறான். அப்படியே செய்கின்றேன், என்னை பார்க்க வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் காவடி எடுத்து வந்தால் அவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றப்படும் என்று முருகனும் அதற்கு ஒப்புக்கொள்கின்றான். ஆக முதலில் காவடி எடுத்து வழிபட்ட இடம் எது என்றால் பழனிமலை முருகன் கோயில் தான். பிறகுதான் அது தொன்று தொட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு தலத்திற்காக அது மாறியது அறுபடை வீடுகளுக்கு. இப்ப இதுல இந்த காவடி என்று சொல்லும் போது என்ன வருதுன்னா, அதாவது ஒரு நடுவுல ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்புக்கு அந்த புறமும் இந்த புறமும் அந்த ரெண்டு பக்கமும் அந்த அந்த சுமையை தாங்கி கொண்டு வருவார்கள். அது என்னன்னா, அப்படி கொண்டு வரும்போது நம்ம தோள்பட்டைக்கு வலி வராது, ரெண்டு பக்கம் சமமாக பேலன்ஸ் பண்றதுனால தோள்பட்டைக்கு வலி வராது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா காவடி தண்டு, அதாவது காவடி தண்டு, தண்டு என்றால் கம்பு அல்லது அந்த கிளை என்று சொல்வார்கள். அதுதான் காவு கூட்டல் தடி என்று சொல்வார்கள். காவு கூட்டல் தடி, காவு தடி, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி காவடி என்று மாறியது. இந்த காவுதல் என்றால் தூக்குதல் என்று பொருள். அவ்வை கூட பாத்தீங்கன்னா காவினம் கலனே என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாள் மலைபடுகடாம் அந்த நூலில். காவினம் கலனே, என்னுடைய வெயிட்டை நான் தூக்கிட்டு போறேன், என்னுடைய சுமையை நான் தூக்கிட்டு போறேன், என்னுடைய அவ தண்டுல வச்சு தூக்கிட்டு போல, ஆனா ஒத்த தோள்பட்டையில தூக்கிட்டு போறான். அவ்வை காட்டின வழிதான் இப்ப நாமெல்லாம் தோல் பை போட்டுட்டு போறோம், தோல்ல பை போட்டு போறோம் பாத்தீங்களா. அதுக்கு அதை முதலில் எடுத்து காட்டியவள் அவ்வை தான். அவ்வையை பார்த்துதான் நாம இப்பெல்லாம் தோல்ல பை போட்டு போறோம். அந்த பையில அவ எல்லா விதமான அவளுடைய அந்த பொருட்கள் எல்லாம் அதுல வச்சுட்டு போனதா அந்த காவடியை பற்றி சொல்வார். இதுல அந்த காலத்துல பாணர்கள், அந்த இசையை மீட்டக்கூடிய பாணர்கள்னு ஒரு குழு இருந்து, அந்த பாணர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு உண்டான ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது தாங்கள் வாசிக்கக்கூடிய அந்த இசை வாத்தியங்கள், அவங்க பயன்படுத்திய அந்த இசை வாத்தியங்கள், அந்த முழவு, ஆகுடி, பாண்டில், கோடு, தூம்பு, குறுதூம்பு, குழல், தட்டை, அப்புறம் எல்லரி, அப்புறம் பதலை என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய தபேலா, அதுக்கு பேர் தான் பதலை என்று பேரு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எதை எடுக்க மறந்தாலும் இதை எடுத்துட்டு போக மறக்க மாட்டாங்க. இது என்ன பண்ணுவாங்க, ஒரு பையில போட்டு நல்லா கட்டி பலாக்காயை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு கம்புல அந்த பக்கம் இந்த பக்கம் கட்டி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. இப்படித்தான் காவடி எடுக்கக்கூடிய முறை வந்தது. இந்த காவடி சொல்லக்கூடிய தத்துவம் நமக்கு என்னன்னா, மனுஷன் இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் அதை சமநிலையில் பாவிக்கக்கூடிய மன உணர்வு இருந்ததுன்னா அவனுக்கு மனசுல எந்த விதமான கவலையும் கிடையாது. எப்படி பாரத்தை ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம் கொடுத்துட்டா தோளுக்கு எப்படி வலி வராதோ, அது போல மென்டல் பேலன்ஸ் அந்த என்று சொல்லக்கூடிய அந்த மன சமநிலை, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே எல்லாம் உலகத்துல நடக்கக்கூடியது ரெண்டு சேர்ந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்துட்டுனா மனுஷன் கவலைப்பட மாட்டான். அந்த ரெண்டை இன்பமா இருந்தாலும் முருகன்ட்ட சமர்ப்பணம் செஞ்சிடணும், துன்பமா இருந்தாலும் முருகன்ட்ட சமர்ப்பணம் செஞ்சிடணும். எதா இருந்தாலும் உன்னால் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த துன்பமும் இல்லை என்ற தத்துவத்தை சொல்வதுதான் காவடி. இப்ப இது இன்னொரு விஷயம், இந்த காவடி நாம நினைச்சிட்டு இருக்கோம், காவடினா ஒரு 4-5 காவடி இருக்கணும். காவடி கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான காவடி இருந்ததாக நம்முடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லுது. இந்த காவடியை பத்தி திருக்குறள் காலத்திலே இருந்திருக்குது. திருக்குறள் காலத்திலே சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு, காமமும் நானும் உயிர் காவா தூங்கு என் நோனா உடம்பின் அகத்து என்று பேசுறார். என்ன சொல்லுது, நான் தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய நான் வாடிக்கொண்டிருக்கின்றேன், ஆனால் இந்த காவடி போல அந்த தண்டினுடைய 2 முனைகளில் தொங்கக்கூடிய அந்த சுமையை போல என்னுடைய நாணமும் என்னுடைய காமமும் என்னை உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பை வைத்து என்னுடைய உடலை வருத்துகின்றன என்று திருவள்ளுவரே அவர் காலத்திலேயே இந்த காவடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்.
இந்த காவடியில கிட்டத்தட்ட நமக்கு 20 வகையான காவடிகள் இருந்ததாக நம்முடைய பெருமக்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை படிக்கும் போது ஆச்சரியமா 20 வகையான காவடி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, தங்க காவடி, வெள்ளிக்காவடி, பால் காவடி, சந்தன காவடி, பன்னீர் காவடி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பன்னீர் காவடியை தாண்டி அதுக்கடுத்து சர்க்கரை காவடி, அன்னக்காவடி, இளநீர் காவடி, அலங்கார காவடி, அக்கினி காவடி, கற்பூர காவடி, சர்ப்பக்காவடி, மஞ்சள் காவடி, மலர் காவடி, சேவல் காவடி, தேர்காவடி, மயில் காவடி, மச்சக்காவடி, பழக்காவடி, வேல் காவடி, இப்படி 20 வகையான காவடிகள் இருந்ததாக நம்முடைய பழந்தமிழர்கள் பயன்படுத்தியதாக நமக்கு ஒரு குறிப்பு இருக்குது. இந்த காவடியில ஒவ்வொரு காவடியும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். நீங்கள் தங்க காவடி எடுத்து ஒருவர் முருகனை வழிபட்டால் அவருக்கு நீடித்த புகழ் கிடைக்கும். வெள்ளிக்காவடி எடுத்தால் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். பால் காவடி எடுத்தால் செல்வ வளம் பெருகும். அதே போல நீங்கள் சந்தன காவடி எடுத்தால் நோய் நொடிகள் நீங்கும். சந்தன காவடிக்கு அடுத்து அதுக்கு அடுத்து பன்னீர் காவடி எடுத்தால் மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும். சர்க்கரை காவடி எடுத்தால் மக்கட்பேறு உண்டாகும். அன்னக்காவடி எடுத்தால் வறுமை நீங்கும். அதே போல இளநீர் காவடி எடுத்தால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. அலங்கார காவடி எடுத்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கும். அக்கினி காவடி எடுத்தால் பில்லி, சூன்யம், இந்த ஏவல் என்று சொல்லக்கூடியவை அனைத்தும் வெந்து நீராகிவிடும். கற்பூர காவடி எடுத்தால் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். சர்ப்பக்காவடி எடுத்தால் குழந்தை பேறு உண்டாகும். மஞ்சள் காவடி எடுத்தால் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றியாக மாறும். மலர்காவடி எடுத்தால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது நிறைவேற்றப்படும். தேர்காவடி எடுத்தால் ஒரு விபத்தில் சிக்கியவர் உயிர் பிழைத்து விட்டால் அந்த உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்தும் விதமாக தேர்காவடி. நீங்கள் மச்சக்காவடி எடுத்துக்கொண்டால் வழக்கில் இருந்து விடுபட்டு நியாயமான தீர்ப்பு நமக்கு கிடைப்பதற்கு உதவி செய்யும். மயில்காவடி எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் சிக்கல்கள் நீங்கி இன்பமான ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். பழக்காவடியை எடுத்துக்கொண்டால் வியாபார தடைகள் நீங்கி வியாபாரத்தில் நியாயமான லாபம் கிடைப்பதற்கு உதவி செய்யும். சேவல் காவடி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களை கண்டு துஷ்டர்கள் தானாகவே விலகுவார்கள். வேல் காவடி என்று சொல்லக்கூடிய கடைசி காவடி எடுத்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அசுர குணங்களும் நீங்கும். நம்மை கண்டு எதிரிகள் பயப்படுவார்கள். எதிரிகளை அதை அழித்து ஒழித்துவிடும். இப்படி 20 வகையான காவடிகளை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி ஒவ்வொருவரும் யாருக்கு எந்த காவடி எந்த பலன் தேவைப்படுகின்றதோ அதற்கு தகுந்தாற் போல் காவடியை எடுத்து இறைவனை முருகனை வழிபட்டதாக நமக்கு இங்கே சொல்லப்படுகின்றது. இதுதான் காவடி தோன்றியதனுடைய வரலாறு, காவடியினுடைய வகைகள், காவடி எந்த காவடி எடுத்தால் என்ன பயன் என்பது இங்கே சொல்லப்படுகின்றது. இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க சொல்ல விரும்புற பிடித்த முருகன் திருத்தலம் எது, ஏன்? அதே மாதிரி முருக வழிபாட்டினுடைய மைய செய்தியாக எது சொல்ல விரும்புறீங்க? அதாவது எனக்கு பிடித்த ஒன்னா எல்லா கோயிலுக்கும் போகணும்னு நினைப்பேன். ஆனா அதுலயும் பரங்குன்றம் போக வேண்டும் என்று நினைப்பேன். ஏனென்றால் பரங்குன்றம் முருகப்பெரும் பொதுவாக பாண்டிய நாட்டிற்கு 14 சிவஸ்தலங்கள் என்று சொல்வாங்க. திருப்பரங்குன்றம் பொதுவாக சொல்ல போனால் அது சிவஸ்தலம். அங்கே முருகன் ஒரு சன்னதியில் அமர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். அங்கு இருக்கக்கூடிய எழுந்தொழி இருக்கக்கூடிய சிவனுடைய பெயர் மீனாட்சி சமேத சொக்கநாத பெருமாள் என்று சொல்வார்கள். அம்பாளுக்கு ஆவுடை அம்பாள் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. அங்க என்ன ஒரு விஷயம் என்றால், அந்த திருப்பரங்குன்றத்திற்கு போக வேண்டும் என்று மூன்று தேவர்களும் நினைத்தார்களாம். யாரு? பிரம்மா, ருத்ரன், சிவன் என்ற 3 பேரும் நினைத்ததாக நம்முடைய திருமுருகாற்றுப்படையில் ஒரு பாடல் வரும். அதாவது அந்த பாடல் சொல்லும், மண்மிசை அவிழ் துளாய் மலர்தரு செல்வத்து புல்கொடியோனும் மண்மிசை புல்கொடியோனும் புங்கவம் ஊர்வோனும் மலர்மிசை அமர்வோனும் சென்று வணங்கிய தலம் என்று சொல்வார்கள். புல்கொடியோன் யாரு? கருடக்கொடியுடையோன் திருமால். புங்கவ ஊர்வன யாரு? அந்த புங்கவம் என்றால் இடவம், அதாவது காளை வாகனம். காளை வாகனத்தை வைத்திருக்கக்கூடியவர் சிவபெருமான். இன்னொரு மலரின் மீது அமர்ந்திருப்பவர் பிரம்மா. இந்த 3 பேரும் வழிபடுவதற்கு ஒரு சிறப்புடைய தலம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தலம். அதனால் அங்கு போக வேண்டும் என்று நினைப்பேன். இன்னொரு பெரிய விஷயம்,
திருப்பரங்குன்றத்திற்கு வழிபாடு செய்ய செல்பவர்கள் அங்கு இருக்கக்கூடிய முருகனுக்கு அன்னதான முருகன் என்று பெயர். நீங்கள் அங்கே வழிபாடு செய்ய போனால் வழிபாடு செய்துவிட்டு வரும்போது யாராவது ஒரு ஏழைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும், வாங்கி தர வேண்டும். அப்படி சாப்பாடு வாங்கி கொடுத்தால்தான் உங்களுடைய பிரார்த்தனை முழுமையடையும், நீங்கள் கேட்டது கிடைக்கும். சாப்பாடு வாங்கி கொடுக்காமல் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் முருகனே நினைப்பானாம், நீ சாப்பாடா வாங்கி கொடுக்காமல் போகிறாய், மீண்டும் நீ வருவாய், இன்னொரு முறை நீ வருவாய் என்று நினைத்து கொண்டு அவருடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாது. ஆகவே அதாவது சாமி கும்பிடுவதை விட முக்கியமானது ஒருவருடைய ஏழையினுடைய பசியை போக்க வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற தத்துவத்தை கொண்டிருப்பதால் நாம் பரங்குன்றத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றேன். மைய கருத்து என்னவென்றால் முருக வழிபாடு முருகனுடைய 6 முகங்களை சொல்லும் பொழுது அதாவது அன்பு, உண்மை, அறிவு, இன்பம், சக்தி, முக்தி என்று சொல்வார். அந்த முருகப்பெருமானையே எதிர்த்த சூரனை கூட அவன் அழிக்கவில்லை, அவனை சேவல் கொடியாகவும் அவனை அதாவது மயிலாகவும் மாற்றி தன் அருகிலே வைத்துக் கொண்டான். ஆகவே தனக்கு துன்பம் செய்தவர்களுக்கு கூட, தனக்கு இடையூறு செய்தவர்களை கூட நாம் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தர்மம் அங்கே பின்பற்றப்படுகின்றது, அன்பு பின்பற்றப்படுகின்றது. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை அறத்தோடு எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த முருக வழிபாட்டில் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான மைய கருத்தாக இங்கே அமைகிறது. மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நன்றிக்கு நன்றி சார். முருகனை பற்றி சிந்திப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மின்னம்பலம் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.